ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்து வீட்டிலேருந்து மாடு வந்து ஓட்டிகிட்டு போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அந்த தவிடு கொட்டா இருக்கு இல்லையா, நம்ம தவிட்டு கடைக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டிலேருந்து தவிடு கடைக்கு போனால் ஒரு மைல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம பசங்க எல்லாம் மாடு ஓட்டிகிட்டு வராங்க காலையிலே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாடு ஓட்டிக்கிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். போகிற நடுக்க நம்ம எப்படி எந்த மாதிரி பாதையில் போகிறோம் எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பசங்க என்ன சேட்டை பண்ணிவிட்டு எவ்வளோ ஜாலியாக போகிறாங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த மெயின் ரோடு வழியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். பாருங்கள், நிறைய வண்டிலாம் போகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் வந்து குளம்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம போகிற சைட்லேருந்து பெரிய குளம், ஆலமரம், கோவிலில் நான் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு அம்மன் கோயிலுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மெயின் ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இது வரையும் மண் ரோட்டில் வந்து இப்போ வந்து மெயின் ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு அம்மன் கோவில் இருக்குது. பக்கத்தில் வந்து ஒரு கருப்புசாமி கோவில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம வந்து பக்கத்தில் கோவில் இருக்குது, பக்கத்தில் மெயின் ரோடு இருக்குது. பாருங்கள், பசங்களாம் மாடு எப்படி ஓட்டிகிட்டு போகிறாங்கன்னு ரோட்டு தரங்கத்தில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பசங்க ஆனால் கொஞ்சம் பொறுப்பாக சேட்டை பண்ணுற டயத்தில் சேட்டை பண்ணுவாங்க, பொறுப்பாக டைமில் பொறுப்பாக இருப்பாங்க. பாருங்கள், மெயின் ரோட்டில் வந்தால் ஜாக்கிரதையாக மாடெலாம் ஓட்டிகிட்டு போவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் கருப்புசாமி கோயிலுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போகிற வழியில் நிறைய புளியாமரம்லாம் இருக்குது. இது வந்து கருப்புசாமி கோயிலுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போகிறப்ப எப்பவுமே சாமி ஒரு கும்பிட்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம். பாருங்கள், அந்த கல்லில் வந்து ஒரு கருப்புசாமி பொம்மை ஒன்று வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயரில் இருக்கிறாங்க பாருங்கள். பக்கத்தில் வந்து எவ்வளோ அழகாக பச்சையாக பசேர்னு அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோவிலையும் அடுத்தது வந்து நம்ம வந்து திரும்பி வந்து ரோடு வந்து ஸ்டார்ட் பண்ணி அழகாக போயிட்டே இருக்க வேண்டியதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பசங்க மெயின் ரோட்லேருந்து எப்படிலாம் மாடு அழகாக ஓட்டிகிட்டு போகிறாங்கன்னு பாருங்கள். பசங்க கொஞ்சம் நல்லா சேஃபாக அழகாக தான் ஓட்டிகிட்டு போவாங்க. பக்கத்தில் வந்து நிறைய வண்டிலாம் போதாங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஒரு மெயின் ரோடு மாதிரி தான் இது. வந்து எலவனாசூர் கோட்டைக்கு போகிற மெயின் ரோடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த பசங்க வந்து எப்படி எந்த மாதிரி அழகாக ஓட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எவ்வளோ ஜாலியாக ஆட்டை அடிச்சுக்கிட்டு என்னமோ போகிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளையாம்பரம் நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போகிற வழியில் பாருங்கள், நம்ம இங்கேருந்து எடுக்கு நம்ம கடைக்கு போகிற வரையும் ஃபுல்லாக பிள்ளையாமரம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்மகிட்ட வந்து 3 மாடு ஒரு கன்றுட்டி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த பசங்க வந்து அழகாக இப்படி என்ன ஹாய் சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் போகிற வர வண்டிலாம் ஹாய் சொல்லிவிட்டு ஜாலியாக போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். பைக்கில் போனாலும் சரி, வண்டியில் போனாலும் சரி, ஒரு பஸ்ஸே போனாலும் சரி, ஹாய் சொல்லிட்டு செம்மையாக இந்த பசங்க ஜாலியாக என்ன ஆட்டை அடிச்சுட்டு என்ன ராவடி பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த பசங்க இந்த மாதிரிலாம் உங்கள் வீட்டையும் சுட்டி பசங்க இருப்பாங்களா, இந்த மாதிரிலாம் உங்கள் பசங்களும் சேட்டை பண்ணுவாங்களா, பொறுப்பாக வேலையை செய்வாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் பசங்க எந்த டைமில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டைமில் கரெக்டாக அது மாதிரி இருப்பாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸில் ஹாய் சொல்கிறாங்களா, ஆர்ன் அடிக்கிறாங்களா, அதை குஷியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம கடைக்கிட்ட வந்துட்டாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தவிடு கடை. நம்ம வந்து கடைக்கு வந்து இந்த பாதுகாப்புக்கு வந்து நம்ம வந்து ரோசின்னு ஒரு நாய் வச்சுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நாய் வந்து வெளியில் அவுத்து விட்டு கேட் போட்டு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ராஜபாளையத்து நாய் தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பசங்க வந்து மாடு ஓடிட்டு கொட்டாய்க்கு வந்துட்டாங்க தவிடு கடைக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம பசங்க வந்து கதை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள். ஓப்பன் பண்ணால் அந்த நாய் என்ன சேட்டை பண்ணுறாங்க பாருங்களா. கட்டி போட்டு ஓப்பன் பண்ணதும் நம்ம ஜனங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அது எவ்வளோ குஷியாக எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் வந்து சோள பேர்லாம் அழகாக வச்சுருக்குறோம். கடனை ஓப்பன் பண்ணலைங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு நாய் வந்து திறந்து விட்டு இது வந்து ரோடு சராங்க இல்லையா, அதனால சொல்லிட்டு நம்ம நாய் வந்து சேஃபாக கொண்டு போய் கூண்டில் கொண்டு விட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடை. பசங்களாம் அழகாக வராங்க. நாய் கூண்டில் கொண்டு விட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மெயின் விட்டால் நிறைய வண்டி சாராங்களா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாய் கொண்டு போய் அழகாக நம்ம கூண்டில் கொண்டு செட்டில் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது தான் நம்ம இந்த கடை ஓப்பன் பண்ணுறது. இந்த பக்கத்தில் கோயிலுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோயிலாம் அழகாக திறந்து விட்டு தீனி வைக்கல, அது ஒரு வீடியோ போடுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாங்க கோயில் போய் என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலை நம்மளை பார்த்தது எப்போ திறந்து விடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியில் வந்து தலையை காட்டிட்டு அழகாக நிற்கிறாங்க பாருங்கள். எப்போ திறப்பாங்களான்னு சொல்லிட்டு ஜாலியாக பார்க்குறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சேட்டை பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயிலாம் திறந்து விட்டு எப்போ தீனி போடுவாங்க தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம நம்பிட்டு 2 கூண்டு இருக்குது பாருங்கள். இது ஒரு கூண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 கூண்டு நம்மகிட்ட இருக்குது. பெரிய கோழிக்கு ஒரு கூண்டு, சின்ன கோழிக்கு அந்த வான் கோழிக்கெலாம் ஒரு கூண்டு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதில் வந்து வாத்து அந்த சேவல்லாம் வந்து இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எப்போ வந்து திறந்து விடுவாங்க தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்மளாம் மாடுலாம் ஒன்று கட்டிட்டு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் திறந்து விட்டு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் தீனி வைக்கணும் பாருங்கள். பசங்களாம் அழகாக எட்டிட்டு பார்க்குறாங்க பாருங்கள். அந்த நாய் கொண்டா நம்ம வந்து உள்ள ரூமில் வந்து நம்ம வந்து விட்டாச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நாய் வந்து எப்போ அதுவும் திறந்து விடாம தான் சேட்டை பண்ணிகிட்டு இருக்குது பாருங்கள். நம்ம வந்து மாடு கொண்டு கட்டிட்டு வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். மாடு கட்டிட்டு வந்தால் அடுத்து நம்ம கோழி திறந்து விடணும். பசங்க வந்து மாடு கட்டுறதுக்கு வந்து இந்த கிரவுண்டுக்கு வந்துட்டாங்க. பக்கத்தில் வந்து நிறைய கிரவுண்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கவர் எடுத்துகிட்டு பசங்க மாடு கட்ட வந்துட்டாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பசங்க இவ்வளோ அழகாக மாடு கட்டுறாங்க. மாடு வந்து கவர் வந்து கைப்பிடி கவத்தில் நீட்டு கவர் வந்து இணைச்சிட்டாங்க பாருங்கள். பசங்க எப்படி மாடு கட்டுறாங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பசங்க இப்போ வேலைலாம் பொறுப்பாக செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களாம், அழகாக எல்லா வேலையும் கரெக்டாக எந்த டைமில் எப்படி செஞ்சுருவாங்க. மாடு வந்து ஒரு மாடு கட்டிட்டாங்களாம். திரும்பி அடுத்த மாடு பாருங்கள், தம்பி அங்கே கட்டிகிட்டு இருக்கிறான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பசங்க வந்து மாடு கட்டிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாடு வந்து பசங்க கட்டிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். 3 மாடு கட்டிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கன்னிட்டு தான் ஒன்று ஃப்ரெண்ட்ஸுக்கு கன்னிட்டு சின்ன கன்னிட்டு இருந்தாலும் ரொம்ப லாங்கில் ஓடிட்டு வரல. அவங்க வந்து முன்னாடியே கட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள்,
தம்பி வந்து மாடு கட்டிகிட்டு இருக்கிறான் பாருங்கள். பசங்க வந்து வேலைலாம் சூப்பராக செஞ்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒரு சில டயத்தில் சுட்டித்தனம் பண்ணுவாங்க, அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாடு எவ்வளோ அழகாக கட்டுறான்னு சொல்லிட்டு இந்த மாடையும் கட்டியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி நம்ம கிரவுண்ட் சுற்றியும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக நல்லா பச்சை பேசி அழகாக நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இயற்கை காலத்தில் அழகாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து திரும்பி வந்து இதையும் கட்டிட்டோம். இதையும் கட்டிட்டு அடுத்தது வந்து நம்ம வந்து திரும்பி கண்ணுட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். சின்ன கண்டு ரொம்ப லாங்கில் ஓடிட்டு வரேன். நான் வந்து வர வழியில் பாதியிலே கட்டிட்டு வந்துட்டேன் பாருங்கள். அந்த கண்ணுக்குட்டி வந்து அங்கேயே நம்மளை பார்த்ததுமே எப்போ நம்மளை கட்ட வரோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். நம்ம அங்கே நாங்கள் ஒரு ப்ளூ கலர் ஒரு வீடு தெரியுது பார்த்தீங்களா, அதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொட்டா, நம்ம கோழி பண்ணை, நம்ம கொட்டா, தவிடு கடை, நம்ம ஸ்டே பண்ணுற இடம் எல்லாமே அதாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் நம்ம மாடு கட்டுறது இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாடு வந்து நாங்கள் வந்து போகும்போது சின்ன கை கவுத்துலேயே இந்த கல்லில் வந்து கட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நீட்டு கவர் போட்டு அந்த கண்ணுட்டியும் கட்ட போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தம்பி வந்து கவர் எடுக்கிறான். இப்போ வந்து நீட்டு கவர் போட்டு தம்பி வந்து அதே கல்லில் வந்து ஏன்னா நிறைய பில்லு இருக்குன்றதுனால அங்கேயே வந்து கட்டிலான்னு சொல்லிட்டு கட்டுறாங்க ஃப்ரெண்ட். பாருங்களாம் அவனை என்ன சேட்டை பண்ணுது அந்த கண்ணுட்டி முட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பிள்ளைலாம் பார்த்தா நல்லா சேட்டை பண்ணுங்க, இந்த பிள்ளைங்க மாதிரியே அது மாடு சேட்டை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இப்போ வந்து கட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். தாம்பு கவர் எடுத்து ஃபஸ்ட்டு கல்லில் வந்து முடிச்சு போட்டுட்டான். அதுக்கப்புறம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த கண்ணுட்டி கைப்பிடி கவுத்து முடிச்சு போட்டு அது கட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களாம். இப்போ வந்து கண்ணுட்டி கட்டிட்டு இப்போ வந்து நான் வந்து கிளா பக்கத்தில் இருந்து கிளா செடிலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கிளா மரம் அந்த கிளாக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கண்ணுட்டி கட்டிட்டாங்க. கண்ணுட்டி ஈத்து பார்த்துட்டான். எட்டி எங்கேயும் நவராத மாதிரி கட்டிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கிளா செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த மாதிரி கொள்ளைகள்லாம் வந்து கிளா பழம், சூறப்பழம், இழந்த பழம் சாப்பிட்டவங்களுக்குலாம் அனுபவம் இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களாம் இந்த மாதிரி கொள்ளைக்கு மாடு கட்டினா கண்டிப்பாக மாடு கட்டிட்டு அடுத்த வேலையை இதாங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த வெளியில் என்ன பழம் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு பார்க்குற தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளா பழம் இருக்குது, கிளாக்கா இருக்குது பாருங்கள். காலையில் கிளாக்காலாம் சாப்பிட்டா பித்தத்துக்கு நல்லது பாருங்கள். பசங்க தம்பி பறிக்கிறான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இது வந்து கருப்பாக, இது வந்து பழம். அடுத்தது வந்து காயெலாம் இருக்குது, செங்காலாம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவன் வந்து என்ன பண்ணுறான்னு இது வந்து காய்ங்க ஃப்ரெண்ட்ஸ். செங்காவும் இருக்குது, அதில் காயும் இருக்குது பாருங்கள். கலர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. காலையில் வெறும் ஒருத்தர் சாப்பிட்ணும். இது வந்து கிழக்கா சாப்பிட்டா பித்தத்துக்கு நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மாடு கட்ட வந்து காலையில் இந்த மாதிரி அந்த பழத்தில் ஒரு பார்வை பார்த்துட்டு அழகாக சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தம்பி காலையிலே வந்துட்டான், வந்து அழகாக பறித்து சாப்பிட்றான் பாருங்கள். அவனுடைய அனுபவம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டான் பாருங்கள். எனக்கு கொஞ்சம் கூட நானும் சாப்பிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த செடி அழகாக முள்ளு மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களாம். பக்கத்தில் நம்ம மெயின் ரோடு சொன்னேன் இல்லையா, அழகாக வண்டி அழகாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இயற்கையத்தில் நான் வந்து இங்கே பறித்து சாப்பிட்டு வாடா போகலான்னு இல்லை, நான் அங்கேயே செடி பார்க்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.